நபிகள் நாயகம் எந்த அளவுக்குன்னா, உங்க பக்கத்து வீட்டுக்காரனுக்கு யார் பாதுகாப்பு அளிக்கவில்லையோ அவன் இறை நம்பிக்கையாளன் அல்ல அப்படிங்கிறாங்க. இந்த பக்கத்து வீட்டு முஸ்லிமுக்கும் சொல்ல, யாராக இருக்கலாம், எதிர்க்க பக்கத்துல இருக்கலாம். ஆக நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளன் யார் என்று கேட்டால் அவனுடைய நாவாலோ அவனுடைய கரத்தாலோ பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லைக்கு உள்ளாக்கப்படாமல் இருக்க வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க தான் மட்டும் வயிறு நிரம்ப புசிப்பவன் உண்மையான இறை நம்பிக்கையாளன் அல்ல. இப்படி பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லிக்கிட்டே போறாங்க. நிறைய தோழர்கள் நினைச்சாங்களாம், என்னது இவ்வளவு சொல்றாங்க, போற போக்க பார்த்தா சொத்துலயும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களோ நபிகள் நாயகம் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், பயந்துகிட்டு இருந்தோம். இங்க போற போக்க பார்த்தா சொத்துல பங்கு கூடிய அவனுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்களோ. அப்போ இஸ்லாம் எவ்வளவு ஒரு உன்னதமான கருத்தை சொல்லுது பாருங்க. ஆக பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் இல்ல, நீங்க டிராவல் பண்றீங்க, சக பயணியா இருக்கிறாங்க, இந்த பஸ்ல போறீங்க, ட்ரெயின்ல போறீங்க, விமானத்துல போறீங்க, ஒரு இடத்துல காத்து இருக்கிறீங்க. அப்ப அந்த கொஞ்ச நேரம் ஒருத்தர் பக்கத்துல இருக்கா இல்லையா, அவரும் நெய்பர் தான், அவர் அண்டை வீட்டாரு அப்படிதான் ட்ரீட் பண்ண சொல்லுது. அவருக்கு சில உரிமை இருக்குது, அவருக்கு உங்க மேல சில கடமை இருக்குது, அதை நீங்க சரியாக நிறைவேற்றீங்களா?